ஷாலோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஒருவன் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். யோவான் 14:23. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பின் அடையாளமாய் இருக்கிறார். அவர் இந்த பாவியான மனித குலத்திற்காக தன்னுடைய ஜீவனை சிலுவையில் அவர் கொடுத்தார். அன்பின் அடையாளம் என்னவென்பதை அவர் நமக்கு ஓங்கி அடித்து சொன்னவராய் இருக்கிறார். உலகத்தை அவர் நேசித்ததினால, அன்பு செலுத்ததினால தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பிதா இந்த உலகிற்கு அனுப்பினார். அன்பாயிருங்கள், அன்பாயிருங்கள் என்று மீண்டும் மீண்டும் அவர் நமக்கு உரைத்து கொண்டே இருக்கிறார். ஒருவன் உங்களை ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறுகன்னத்தையும் காட்டுங்கள். நீங்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று அநேக விதமான காரியங்கள் மூலமாய் அவர் சொல்லுகிறார். அநேக உபமானங்கள் மூலமாய் அவர் நம்மோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார். மறைமுகமாகவோ நேரடியாகவோ அவர் சொல்லுகின்ற ஒரு காரியம், அன்பாய் இருங்கள், அன்பை பிரதிபலியுங்கள். இந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஒருவன் என்கிட்ட, அதாவது இயேசு கிறிஸ்து கிட்ட அன்பாய் இருக்கிறேன் என்று அவன் சொல்வானானால், தேவனிடத்தில் அவன் அன்பாய் இருக்கிறேன் என்று அவன் சொல்வானானால், அவன் என்ன செய்யணும்னா என் வசனத்தை கை கொள்ள வேண்டும். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைகள், வசனங்கள், அவர் கொடுத்த சிறு பெரு கட்டளைகள், வழிகள், அவர் கொடுத்த எல்லா விதமான காரியங்களையும் நாம் கை கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். நான் ஆண்டவரிடத்தில் அன்பாக இருக்கிறேன், அதனால் நான் இதை செய்கிறேன், இதை கொடுக்குறேன், இதை வாங்குறேன், இப்படி போகிறேன், இதெல்லாம் அடுத்த பிரச்சனை. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னவென்றால், ஒருவன் என்கிட்ட அன்பாக இருக்கிறேன் என்று ஒருவன் சொல்வானானால் அவன் என் வசனத்தை கை கொள்வான். அவனிடத்தில் என் பிதாவும் அன்பாக இருப்பார். அப்போ பாருங்கள், டபுள் ட்ரிபிள் பிளெஸ்ஸிங் பாருங்கள். நீங்கள் ஆண்டவரிடத்தில் அன்பாக இருக்கிறேன் என்று சொல்லி அவர் வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படைஞ்சிங்கன்னா பிதாவும் உங்களிடத்தில் அன்பாக இருக்கிறார். அடுத்த வசனம் சொல்கிறது, நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு கூட வாசம் பண்ணுவோம் என்று சொல்லுகிறார். யாரு? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இந்த 3 பேரும் வந்து நம்மோடு கூட அவர் வாசம் பண்ணுகிறார். யார் ஒருவர் கர்த்தரோடு கூட அன்பாய் இருக்கிறாங்களோ அவரோடு கூட வாசம் பண்ணுகிறார். 21வது வசனம் இப்படி சொல்லுகிறது, என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவுக்கும் அன்பாய் இருப்பான். அவன் எங்கிட்ட மட்டும் இல்லை, என்னுடைய பிதாக்கிட்டையும் அன்பாக இருப்பான். நானும் அவனில் அன்பாக இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அப்போ அன்பாக இருக்கிறவன்கிட்ட ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். தன்னை நேசிக்கிறவங்கிட்ட ஆண்டவர் தன்னுடைய ரகசியங்களை அவர் சொல்லுகிறவராய் இருக்கிறார். அடுத்த 15வது வசனம் சொல்லு, நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை நீங்கள் கை கொள்வீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் அன்பாய் இருக்கிறோம் என்பதனுடைய அடையாளம் அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான் என்று கர்த்தர் சொல்கிறார். யார் ஒருவன் ஆண்டுடைய வசனத்தையும் வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படியவில்லையோ, கை கொள்ளவில்லையோ, அவன் ஆண்டவரிடத்தில் அன்பாய் இல்லை. ஆதாம் ஏவாள் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில். அதனுடைய அடையாளம் என்னவென்றால், அவங்க கீழ்ப்படியில் இப்படி நிறைய சொன்னாலும் ஆண்டவர்கிட்ட அவங்க அன்பாக இல்லை. அன்பு இருந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க அந்த வார்த்தையை கேட்டிருப்பாங்க. சவுல் ராஜா அன்பு இல்லை, அதனால தான் அவர் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் அன்பாய் இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் அன்பாய் இருந்தால் அவர் தன்னைத்தானே உங்களுக்கு வெளிப்படுத்துவார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவரிடத்தில் ஆண்டவரும் அன்பாய் இருக்கிறார், பிதாவும் அன்பாய் இருக்கிறார். யார் ஒருவன் இயேசுவின் இடத்துல அவருடைய வார்த்தைகள் கிட்ட அன்பாய் இருக்கிறானோ, வேதவசனம் இப்படியாக சொல்லுகிற, இரவும் பகலும் வேதத்தின் வசனங்களை தியானிக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய இந்த வேதத்தை, அவர் கொடுத்த இந்த வேத வசனங்களை, அவருடைய வார்த்தைகளை நாம் தியானிப்போம். அதன் மூலமாய் நாம் உறுதிப்படுத்துவோம், நாம் ஆண்டவரிடத்தில் அன்பாக இருக்கிறோம். ஆண்டவர் கொடுத்த சிறு பெரு கட்டளைகளை நாம் கை கொள்ளுவோம். அதன் மூலமாய் நாம் வெளிப்படுவோம், ஆண்டவரிடத்தில் அன்பாக இருக்கிறோம் என்று. நீங்கள் அன்பாக இருந்தால் வேதத்துக்கிட்ட
ஆண்டவருடைய வார்த்தைக்கிட்ட நீங்கள் அன்பாக இருந்தால் இயேசு உங்கள்கிட்ட அன்பாக இருப்பார். இயேசு உங்கள்கிட்ட அன்பாக இருந்தால் பிதா உங்களில் அன்பாக இருப்பார். பிதா உங்களில் அன்பாக இருந்தால் பரிசுத்த ஆவியானவரும் உங்களிடத்தில் அன்பாக இருப்பார். ரகசியங்களின் திட்டங்களையும் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அவர் இயேசு கிறிஸ்து, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி இவர்கள் எல்லாம் உங்களோடு கூட இருக்குமானால் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன குறைவு இருக்கும்? ஆண்டவர் உங்கள் கூட இருந்தால் உங்களுக்கு என்ன குறைவு இருக்கும்? அதை உணர்ந்து நீங்களும் நானும் ஆண்டுடைய வேதத்தில், கட்டளையில், வார்த்தையில் நாம் அன்பாக இருப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, நாங்கள் வாசித்த இந்த வேத வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே, வேதத்தை வாசிச்சாயா நாங்கள் கேட்குறோம். ஆண்டவரே உண்மையிலே நாங்கள் அன்பாக இருக்கிறோம் என்றால் அனுதினமும் யார் சொன்னாலும் சொல்லனாலும் உங்களுடைய வேதத்தை நாங்கள் வாசிப்போம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் என்றால் ஆண்டவரே உம்முடைய கட்டளைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிவோம். ஆண்டவரே, எங்களை அன்புள்ளவர்களாய் மாற்றும். உம்முடைய வேதத்தை நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய கட்டளைகளுக்கு ஆண்டவரே கீழ்ப்படிய உதவி செய்யும். இதன் மூலமாய் அநேக ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும்படியாய். இவ்வளவு நாள் நாங்கள் ஆண்டவர் ஒருவேளை அன்பில்லாதவர்களாய் இருந்தால் எங்களை அன்புள்ளவர்களாய் மாற்றும்படியாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.